2 பேரும் இனிமேல் சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. ஏன் நீங்க சண்டை போட்டுட்டு தான் இருப்பீங்களா? ஏன் நான் இது சத்தியம் பண்ணணும்? சண்டை போடுறதே அவதான், அடி வாங்குறது மட்டும் தான் நானு. இந்த மூக்கு எப்படி தெரியுமா வீங்கிச்சு? மூக்குலயே 4 ஏத்து ஏத்துவா. முடிஞ்சா மூக்குலயே ஏத்த மாட்டானே, அவள்கிட்ட வேணா ஒரு சத்தியத்தை வாங்கு. ஏங்க ஒரு டீ ஒன்று போட. அது இல்லைங்க, எனக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் வேணுங்க. ஏசிக்கு ஃப்ரிட்ஜுக்கு இஎம்ஐ கட்டிட்டேன். அது மட்டும் இல்ல, வீட்டு வாடகை கரண்ட் பில்லு எல்லாம் கட்டிட்டேன். கையில 10 பைசா இல்ல. இனிமே என்கிட்ட காசே கேட்காத. சரிங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன். இது அம்மா வீட்டு போறியா? எத்தனை நாள் தங்கிட்டு வருவ? 1 வாரம் தாங்க. இந்தா என் ஏடிஎம் கார்டு கூட வச்சுக்க. 1 வாரம் என்ன, 1 மாசம் கூட இருந்துட்டு பொறுமையா வா. ஒன்னும் அவசரம் இல்லை. இந்த காசா தீர்ந்து போச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணு, கடன் வாங்கியாவது போட்டு விடுறேன். கிளம்பு கிளம்பு. என்னங்க அடுத்த வாட்டிலாம் மீன் வாங்கிட்டு வரும்போது ஆஞ்சே வாங்கிட்டு வாங்க. 1000க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? தோப்பாரு அந்த மீனை 200 ரூபா, அதை ஆஞ்சி கொடுக்கறதுக்கு அவன் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கறான். அந்த 50 ரூபாய் மிச்சம் முடிக்கணும்னா நம்ம தான் உட்காந்து ஆஞ்சி ஆகணும், வேற வழி கிடையாது. நம்ம ஒண்ணு பணக்காரங்கள் இல்ல, அதை ஆஞ்சி குழம்பு வச்சு வறுத்து எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சு தின்னுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஒண்ணு பணக்காரங்கள் இல்லம்மா. நம்ம கஷ்டப்பட்டாதான் 5-10 இப்படி மிச்சம் முடிக்க முடியும். புரியுதா உனக்கு? போ. ஆமா, 50-100 மிச்சம் முடிச்சு அரண்மனை கட்ட போறான். வாழ்க்கையில எப்பயும் எதையும் தேடவே கூடாது. தேடனவன் என்னைக்குமே நிம்மதியா இருந்ததா சரித்திரமே இல்லை. ஆனா நீங்க தான் என் மனசை எப்பயே திருடிட்டீங்களே. இப்ப நான் என்ன நிம்மதியாவா இருக்கிறேன்?